தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா ரெஃபர் நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணி அதிகமாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணலனாலும் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வருது தராங்க. சரிங்களா? சரி, சைனப் போனஸாகவும் அமௌண்ட் பார்த்திங்கன்னா தராங்க. மினிமம் வித்ரா வெறும் ₹1 இருந்தால் டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே அதுவும் இன்ஸ்டண்ட்டாக வித்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க அது என்ன ஆப்பு, எப்படி சைனப் பண்ண யூஸ் பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் பார்த்துருவோம். இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட பேர் பார்த்திங்கன்னா இந்த விஸ்லி. சரிங்களா? இதை பற்றி இது ரொம்ப நாளாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடலை இதை பற்றி. ஆனால் டெலிகிராமில் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செஞ்சிங்க. அவங்களுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. சரிங்களா? சரி, இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கான லைவ் பேமெண்ட் ப்ரூஃபும் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா எப்படி சைனப் பண்ணணும் இந்த டீட்டெயிலாம் பார்த்துருவோம். எப்படி ஏர்ன் பண்ணணும் அதை பார்த்துருவோம். லைவ் வித்ராவும் பார்த்துருவோம். அதாவது வித்ரா ப்ரூஃபும் பார்த்திங்கன்னா பார்த்துருவோம் இன்றைக்கி. சரிங்களா? சரி, இப்போ பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துக்கலாம். இது ₹5 பார்த்திங்கன்னா நான் எடுத்தது தான். 19 நவம்பர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 21 நவம்பர். இன்றைக்கான பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா காட்டுறேன். இன்ஸ்டண்ட்டாக வித்ரா கொடுத்தா அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது என்னோடய 5வது பேமெண்ட்டு. 6வது பேமெண்ட் கூட எடுத்துட்டேன். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இதோட டீட்டெயில் பார்த்துருவோம். நேம் பார்த்திங்கன்னா விஸ்லி. அதே போல் பார்த்திங்கன்னா சைனப் போனஸாக உங்களுக்கு ₹10 வரையும் கிடைக்கும். அதிகபட்சம் ₹10 வரையும் கிடைக்கும். இப்போ ரெஃபருக்கு பார்த்திங்கன்னா ₹5லேருந்து ₹10 வரையும் கிடைக்கும். அந்த ₹5 காமிச்சா இல்லையா, அதை ரெஃபர் பண்ணது தான். அதே போல் எனக்கு இன்னொரு அமௌண்ட்டு ₹9 வந்தது. இந்த அமௌண்ட்டை காமிச்சிடறேன் பாருங்கள். இதுவும் ரெஃபர் பண்ணி வந்த அமௌண்ட்டு தான். எவ்வளோ வந்தாலும் நீங்கள் அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம். அடுத்த செகண்டு நைட்டும் பகலும் அந்த டைமிங்கே கிடையாது. எப்போ வேணால் வித்ரா பண்ணிக்கலாம். மினிமம் வித்ரா ₹1 தான். என்னோடய ரெஃபர் கோடு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சைனப் போனஸ் ₹10 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ பார்த்திங்கன்னா எப்படி சைனப் பண்ணணும்னு பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு மொபைலை யூஸ் பண்ணி, அதாவது இப்போ சைனப் பண்ணுறதுக்கு டீட்டெயில் வேணும் இல்லையா, அதனால் இன்னொரு மொபைல் யூஸ் பண்ணி அந்த டீட்டெயிலாக எடுத்தேன். நீங்கள் இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ரேட்டிங் பார்த்துக்கலாம். 4.3 ரேட்டிங் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சோன்னே இப்படி தான் இருக்கும். இதில் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். அலோ SMS பர்மிஷன்னு அதை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் போட்டுருங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஓடிபி வரக்கூடிய மொபைல் நம்பராக போட்டுருங்க. போட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. வித்ராக்கு பார்த்திங்கன்னா பேடிஎம் மொபைல் நம்பர்லாம் போகணும் அப்படின்னு கிடையாது. எது வேணுமோ போடலாம். மேலே பார்த்திங்கன்னா ஓடிபி வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிடும். அது உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா டீட்டெயில் தெரியும். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் நேம் கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில், அதாவது யூபிஐயில் வித்ரா பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபுல் நேம் கரெக்டாக கொடுத்துருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி இந்த இடத்துல கொடுத்துருங்க. இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. இந்த இடத்துல ரெஃபர் கோட் இருக்கும், அதை விட்டுருங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த ரெஃபர் கோடை போட்டுருங்க. சைன் அப்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு 4 டிஜிட் பின், ஏடிஎம் பின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செட் பண்ண சொல்லுவாங்க. அதை பார்த்திங்கன்னா நீங்களே ஒரு 4 டிஜிட்டில் பார்த்து செட் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா 25 லட்சம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சும்மா அது என்ன சொல்கிறது, வெல்னஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க கீழே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் 2000 ஹார்டின் இருக்கு இல்லையா, இந்த ஹார்டின் ஏற ஏற, அதாவது நீங்கள் யூஸ் பண்ண இந்த ஹார்டின் ஏறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணி எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். நான் 1000 வச்சேன். 1000 வச்சு இம்ப்ரூவ் வெல்னஸ் ஸ்கோர் நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஏன் பேக் போயிடுச்சுன்னா, கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அதில் வச்சுருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக பேக் போயிடுச்சு. சரி, இதில் பார்த்திங்கன்னா 6000 வரையும் பார்த்திங்கன்னா என்டர் யுவர் சேலரி. இதில் 1,00,000 வெயிட் பண்ணிங்களா, இதில் 1,20,000 அப்படியே கொடுத்துருங்க. எவ்வளோ போட்டிருக்காங்களோ அப்படியே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் 6000 போட்டேன் நான். கீழே இருக்க பார்த்திங்கன்னா 6000, அந்த 6000 தான் போட்டேன். போட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 20 ஹார்டின் வந்திருக்கு. அந்த மேஜிக் கேஷ் ரெவன்யூ அது பார்த்திங்கன்னா 1000 வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது நம்ம இந்த வெல்னஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த இது பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சைனப் பண்ணதுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆப் டு ₹10 வரையும் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றும் வரல. சரிங்களா? அதுதான் உண்மை. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்திங்கன்னா தருவாங்க. நீங்கள் இது பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே உள்ளே வந்துட்டு இந்த ரிவார்டு இதை செக் பண்ணிவிட்டு மேலே இருக்க இதில் ரிவார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேலஞ்சுன்னு இருக்கும். அதுக்கும் பார்த்திங்கன்னா அமௌண்ட் தருவாங்க. அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அதுக்கும் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவார்டு இருக்கு இல்லையா, அதிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருப்பாங்க. எனக்கு நான் ஸ்க்ராட்ச் பண்ணதுக்கு ₹2 பார்த்திங்கன்னா கிடச்சிது. பார்த்திங்கன்னா ₹2 கிடச்சிச்சு. ரெடீம் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருவோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெடீம் இதை கொடுத்துருவோம். இதை கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். ஆட் யூபிஐ ஐடி
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பேடிஎம் யூபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் 10 இலக்க மொபைல் நம்பர் போட்டு @பேடிஎம் இதை கொடுத்துருங்க. இதே கூகுள் பே, ஃபோன்பே இருக்க மாதிரி இருந்தால் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூபிஐ ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே காட்டும். அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரிஃபைன்னு வந்துடும் பச்சை கலரில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் இதை வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்தோன்னே இந்த மாதிரி இருக்கும். டேக் மீ தேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அதாவது அது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாள் யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான அந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்ரா கொடுத்துட்டேன் நான். பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லைவாக பார்த்துக்கலாம். 21 நவம்பர் 2021 7:12 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைமு 7:45 கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். லைவாகவும் பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். சரிங்களா, நான் எடுத்த பேமெண்ட் தான் இது. இந்தியன் பேங்க் யூபிஐ ஐடியில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் இருக்க யூபிஐ ஐடியில் வந்தால் நம்ம டேரெக்டாக பேங்க்குக்கே வந்துடும். நம்மளுடைய பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். இந்த பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோசர் பே எக்ஸ் அப்படின்ற கூடிய, அதாவது RZPX ப்ரைவேட் லிமிடெட் இந்த பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். இன்ஸ்டண்ட்டாக வரும். இந்த இடத்துல இந்த வெல்னஸ் இதில் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சேலஞ்சு அப்படின்ற மாதிரி வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேன் கார்டு என்ட்ரு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸ் பிளான் எடுக்கிறது அந்த மாதிரி வரும். இதை பற்றி தெளிவான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடுறேன். அந்த பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுறது மூலமாக 25 ரூபா வரையும் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தால் என்ட்ரு பண்ணிங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு, இல்லை 200 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு, டெய்லி சேலஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்க்ராட்ச் கார்டு, 4 நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, அதாவது 4 நாளைக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு, இந்த மாதிரி வரும். எனக்கு ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வரும். நான் புதுசாக யூஸ் பண்ணலையா, அந்த ஆப்பில் வரும். நான் அதை எடுத்துட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் காட்ட முடியல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைனாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன் இல்லையா, சும்மா பார்ப்பேன், செக் பண்ணுவேன். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம செக் பண்ணுறோம், பார்த்துருவோம். அதை எந்த இடத்துல பார்க்கணுன்னா ரிவார்ட் ஆப் டு 1000 இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்னஸ் ரிவார்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. நம்ம இந்த இடத்துல பாயிண்ட் அதிகரிக்க இந்த இதெல்லாம் வரும். 375 ரூபா வரையும் பார்த்திங்கன்னா 375 பாயிண்ட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு அமௌண்ட் வரும். 400 வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, 450 வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. நம்ம சேலஞ்சை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண அதுக்கேற்றப்போல ஒரு அமௌண்ட் வரும். சரிங்களா, சரி. ஸ்பெண்ட் ரிவார்டு இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து என்னென்னு பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கீப் யுவர் சேவிங்ஸ் ஸ்பெண்டிங் லெஸ் தென் 33 ரூபா ஃபார் 2 days. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். ஸ்க்ராட்ச் கார்டு 2 days சேலஞ்சு எக்ஸ்பயர் இன் 15 days. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கிடச்சிருக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே காட்டுறேன். இது 4 டே சேலஞ்சு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 2 நாள் சேலஞ்சு, 4 நாள் சேலஞ்சு, அந்த மாதிரி. இது 10 நாள் சேலஞ்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் சேலஞ்சு, அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. சேவிங்ஸ் ரிவார்டு இருக்குது பார்த்திங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வரும். மினிமம் 100 ரூபா சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வரும். சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சேவ் ஆகணும். இந்த ரிவார்டு இதில் வந்துருங்க. இதில் நான் 58 ரூபா வரையும் எடுத்திருக்கேன். நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். மீதி எல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி எடுத்தது. ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபா வந்தது. அதே போல் இந்த ரெஃபருக்கு 5 ரூபா வந்தது. அதே போல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெஃபர் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலஞ்சு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அந்த 3 ரூபா வந்தது. அதாவது டெய்லி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு 3 3 3 3 5 5 3 5 5 5 4 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்தது. சரிங்களா, சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 6 ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்டிங் சேலஞ்ச் ரிவார்டு இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் 3 ரூபாலேருந்து 5 ரூபா கிடைக்கும். சில நேரத்தில் கிடைக்காமலும் போகலாம். இது பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ராட்ச் கார்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி காமிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ராட்ச் கார்டெலாம் குறிப்பிட்ட நாளில் எக்ஸ்பயர் ஆகிடும். 15 நாள் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு 9 நாள் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை இது பண்ணுறேங்க. பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 9 ரூபா கிடச்சிருக்கு. லைவாக இதை பண்ணி எடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ரெடீம் ரிவார்டு அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடும். இப்போ 9 ரூபா வந்துருச்சு. இப்போ இன்னொரு ஸ்க்ராட்ச் கார்டும் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ வந்து இன்னொரு ஸ்க்ராட்ச் கார்டும் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபா வந்துருச்சு. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கிடச்சிருச்சு. இதே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் வந்து பார்த்திங்கன்னா வர ஸ்க்ராட்ச் கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்ரா வந்து கொடுத்துட்றேன். இந்த ரெடீம் இதை வந்து கொடுப்போம். பார்த்திங்கன்னா ரிவார்டு கிளைம் ஆகிடுச்சு. டைம் வந்து பார்த்துக்கலாம் 8:10. இப்போ
டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 75 ரூபா வந்திருக்கு. லைவாக பார்த்துக்கலாம். என்னோடய பேடிஎம் வாலெட்டில் எல்லாமே அதுலேருந்து வந்தது. இந்த 3மே அதுலேருந்து வந்தது தான். இப்போ 8:10க்கு வித்ட்ரா கொடுத்தோம். 8:11 8:10க்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு வந்துருச்சு பாருங்கள். பார்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே பார்த்துக்கலாம். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க, பக்காவாக கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ் பண்ணாத இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்க. நன்றி.